ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தாய்லாண்ட்லேருந்து, அதாவது தாய்லாண்டு அட்டாயிலேருந்து பினாங் போய் பினாங்லேருந்து சிங்கப்பூர் போகிறோம். ஸோ நம்ம தாய்லாண்டில் தங்கியிருந்த ஹோட்டலோட நேம் பார்த்திங்கன்னா B2. ஸோ B2 ஹோட்டலுடைய ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாய்லாண்டில் இருக்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனோம். அட்டாய் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் இருக்கிற சாக்லேட்டு அண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு வந்தோம். இந்த சாக்லேட் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதை வீடியோ மட்டும் எடுத்துக்கிறான் பாருங்களா. இது பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட நண்டு. பார்த்தீங்கன்னா கருவோடு எல்லா சாக்லேட்டும் சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட் பண்ணி தான் வாங்குறாங்க. இந்த சாக்லேட் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆனால் நாங்கள் இது வாங்கிட்டோம் நிறையா. நாங்கள் இதுக்கப்புறமா இந்த ஊருக்கு வர போகிறதுனால நாங்கள் நிறைய சாக்லேட் வாங்கி எல்லாரும் சென்னையில் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க போகிறோம். வாங்கலாம். அதனால நாங்கள் நிறைய வாங்கியிருக்கோம். பாருங்கள், நீங்களும் வந்தால் வந்து வாங்குங்கன்னா இந்த கடையில் விலை கொஞ்சம் கம்மி, நல்லாவும் இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குகிறோம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குங்க. வந்தால் கடையை மிஸ் பண்ணாதீங்க. நல்லா இருக்குது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னா நீங்கள் எதுனாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கலாம். சாப்பிட்டு பார்த்து வாங்கணும். எல்லாம் நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொக்கலாபுரம் என்ற ஒரு ஊரில் இருக்கிற சாய்ந்த நிலை புத்தரை பார்க்க போகிறோம். இந்த புத்தர் கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா வாட் லேம்ப் போ. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 200 வருஷம் பழமையானது. ஸோ இந்த கோயில் 1817ஆம் ஆண்டு கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏரி பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிற ஏரி. இந்த ஏரியோட பேர் பார்த்திங்கன்னா சொக்கலா ஏரின்னு சொல்லுவாங்க.
நீ என்னம்மா வாங்க போகிற? காசு இல்லையா? ஓகே, ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் ஹோட்டல் கிளம்புறோம். எல்லாரும் இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கணிதம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சாப்பிடாத சாப்பாடு சாப்பிடு. எல்லாரும் இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கணிதம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சாப்பிடாத சாப்பாடு சாப்பிடு. எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கு. லெமன் ஜூஸ். எங்கள் லஞ்சே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? எஸ் சூப்பர். தாய்லாந்து வெரைட்டி. ஒயிட் ரைஸ். அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கம்மா? நான் வந்து ஒயிட் ரைஸ். நல்லா இருந்ததா? மக்கா சாப்பிட்ருக்கீங்க. நல்லா இருந்ததா? தாய்லாந்து சாப்பாடு தட்டை காலி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்திருக்கு. அதுதான் தட்டு காலி ஆயிடுச்சு. சூப்பெல்லாம் குடிக்கவே இல்லை. பெப்பர் போட்டு குடிச்சிருக்கலாமே. நான் பெப்பர் போட்டு சாப்பிட்டேன். ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப நல்லாவே இருந்தது. ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமீலா பீச்சுக்கு வந்தோம். இந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு தெரியும். அந்த தீவு பார்த்தீங்கன்னா எலி ஷேப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன தீவு பக்கத்தில் அங்கங்கே குட்டி குட்டி தீவுங்க இருக்குது. இந்த பீச் பேர் பார்த்தீங்கன்னா சமீலா பீச். ஸோ தான் இந்த பீச்சோட பேர். எவ்வளோ பாருங்க ஸ்மார்ட் இல்லை? எவ்வளோ க்ளீனாக. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா லாட்டரி சீட்டும் விற்கிறாங்க. அண்ட் இந்த எக்கு பாருங்கள், இது ஏதோ ஒரு ரெசிபி போல் இருக்குது, பட் நான் சாப்பிடல. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பினாங் போய் பினாங்கிலேருந்து டைரக்ட் பஸ்ஸு சிங்கப்பூர் பிடிச்சி போகிறது தான். பஸ்ஸோட டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட்லேருந்து மலேசியா போகிற இமிக்ரேஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் பினாங்லேருந்து சிங்கப்பூர் போகிற டைரக்ட் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதனால் எங்கள் ஏஜென்ட்டு வேறு ஒரு டிக்கெட் புக் பண்ணாங்க. பட் அந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா டைரக்ட் பஸ் கிடையாது. பினாங்லேருந்து கேஎல் சிட்டிக்கு போகிற பஸ்ஸு. ஸோ கேஎல் சிட்டிலேருந்து சிங்கப்பூர் இன்னொரு பஸ் போகும். இந்த பஸ்ஸு பிடிக்க கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. தாய்லாண்ட்லேருந்து பினாங் ரோட் வழியாக வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர்லேருந்து சிங்கப்பூர் ரோட் வழி ட்ரிப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.